உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் மார்கழி மாதம்? இந்த மார்கழி மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் வருகிறார் சூரியன். செவ்வாயுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அரசு அலுவலகம் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு தலைவர்கள் மற்றும் அரசியலில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்கள் பதவிகள் மற்றும் உங்கள் வேலையில் சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதோ அல்லது பதவிகளில் மாற்றங்கள் வருவதோ எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு உங்கள் பதவிகளிலிருந்து கீழ் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. 2 குடைய அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்கள் வாயே உங்களுக்கு சத்ருவாக இருக்கும். ஆகவே உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. நமக்கு நாமே எதிரியாக இருப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஆகவே சிந்தித்து செயல்படுவது நல்லது. தன்னுடைய முடிவுகளை மற்றவர்களிடத்தில் ஆலோசித்து செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர பல மாதங்களாக நீங்கள் முயன்ற சில விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்தில் 10 தேதிக்கு மேல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் இந்த முடிவுகள் எடுப்பதற்கு முன்னர் ஆலோசனைகளை பெற்று முடிவுகளை எடுக்கலாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 12ஆம் இடத்தில் வருகை தரக்கூடிய இந்த சனி பகவான் விரயத்தை கொடுப்பார். இந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து, இந்த சஞ்சாரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லை. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் பெண் தெய்வ வழிபாடுகள் சிறந்தது. பெண் தெய்வங்களை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சப்த கன்னிகளினுடைய வழிபாடுகளும் மற்றும் எல்லை தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய செலவுகளும் தீரும்.